டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பாக கோவையைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், கோவையைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? 1000 கோடி முறைகேடு டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக தனியார் மதுபான ஆணைய நிர்வாகி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பண்ணாரி அம்மன் குழும நிறுவனமான சிவாஸ் மதுபான ஆலய நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் இந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தியது. டாஸ்மாக் தொடர்புடைய வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடரலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனம் மதுபான கொள்முதல் செய்யும் SNJ, MGM, சிவாஸ் நிறுவனம் உள்ளிட்ட கடந்த மார்ச் மாதம் 25 கோடி 3 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இந்த நிலையில கோவையை சேர்ந்த சிவாஸ் மதுபான ஆலை நிர்வாகிகள் தற்போது ஆவணங்களுடன் ஆஜராகியிருக்கிறார்கள். கோவை நரசிம்ம நாயக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளில் கடந்த மாதம் சோதனை நடந்தனர். தற்போது அதிகாரிகள் ஆவணங்களுடன் அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். விசாரணை நிறைவு பெற்று மாலை அவர்கள் விசாரணை நிறைவு பெற்று வருவார்கள் என அதிகாரிகள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.